அப்படியே தாயார் பட்டு விட்டாரே ராஜா. எனக்கு இந்த பாவி நான் என்னங்க செய்வாயா? இது நாள் வரையில நான் கல்லாளால கணவன் புள்ளாளால புருஷன் என்று உன்ன பாவிடம் மதித்து வாழ்ந்தேன் ஐயா. இல்லைங்க, ஒருவேளை நீ ரணகலத்துல மாண்டு மடிவாயானா அங்கே இருந்து ஒரு தூதுவன் ஓடி வந்து உன் கணவர் மாண்டு விட்டார் அம்மா என்று சொன்னார் ஐயா. ஐயா கண்ணே, இதோ கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் வாழ்ல என்ன செய்வார்கள் தெரியுமாங்க? என்ன செய்வார் கண்ணே? அத்தா, ஒரு கணவனை இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருக்க கூடாது தெரியுமா ஐயா? எப்படி இருக்க கூடாது கண்ணே? அத்தா, ஒரு புருஷனை இந்த பாவி ஆகினானா ராஜா நீ உயிரோடு இருக்கும்போது இந்த பாவிகளுக்கு என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? கண்ணே, ஒருவேளை நீர் அழகலத்தில் மாண்டால் இந்த பெண்கள் எல்லாம் இந்த பாவிகளுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமாங்க? என்ன செய்வார் கண்ணே? என் குங்குமத்தை எடுக்கவா ராஜா, என் கூந்தலை நான் கலைக்கவா, என் மஞ்சளை நான் மறைக்கவா, என் மாங்கல்யம் மறைக்கவா. கடவுளை என்ன பாவி என்று எனக்கு சொல்லி ஐயா. வாசலில் அமர செய்திய சாமி. இன்றைய நாளில் ராஜா உனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட இந்த பாவி எனக்கு மட்டும்தாங்க மாங்கலை வாங்குவாங்க. ஆனா இந்த ஊரில பிறந்து இந்த ஊரில வாழ்ந்த ஐயா அந்த வேளாண் ஐயாவுக்கு 2 மணி சாதி வாங்க போறாங்க. அன்றைய ராஜா சுவாமி, ஒரு கடவுளை இந்த பெண்கள் அல்ல இப்படி முகநடைய மஞ்சள் பூசக்கூடாது என்று ஐயா என் மஞ்சளை கலைத்து என் சுவாமி என் தலையில் இருக்கக்கூடிய இந்த பூவை எடுத்து ஐயா என் தலையை தலைவரி கோலமாக்கி என் கதையை வரையல் விளைத்து ஐயா கழித்து விட்ட ஐயா. ஐயா ஐயா, இந்த பாவிகளுக்கு இதோடு விடுவார்களா என் சாமி? அந்த அம்பி மிதித்து அழுதலை பார்த்து இந்த ஊரோட ஐயா அந்த ஐயா கட்டுற மண்டபத்துல எத்தனை தாலியார் அந்த ஐயா பார்த்திருப்பார் ஐயா. ஐயாவுடைய மனைவி 2 தாலியார் படி இன்னைக்கு இந்த மக்களை பார்க்க காலை ஆகிவிட்டது ஐயா சாமி. இந்த பாவையை தாலியார் இருப்பது மட்டும் இல்லாம நீ கட்டி இந்த ராஜா என் மாங்கலை தடுத்து எனக்கு வெள்ள சேலை கட்டி ஐயா என் தாய் வீட்டுல இருந்து கொண்டாது என் தாய் வீட்டுக்கு ஒரு தலைமலை போட்ட ஐயா என்ன மூளையாக்கி என்ன முண்டாச்சி ஆக்கி எனக்கு பூவோடு பொட்டோடு இந்த பாவை நான் எப்படி இருக்கிறது பாரு ஐயா. இந்த பூவை பொட்டு நாளைக்கு இந்த நேரம் இருக்கு போனா
அப்பேற்பட்ட பூ போட்டு போயிடப்பா இந்த மக்கள் எல்லாம் பார்த்து என்ன சகடம் பார்த்து தலை பார்த்து நிக்கணுமா ஐயா ஐயா அப்படி சொன்னார் ஐயா எனக்கு ஒரு சென்றால் நான் எப்படி வாழ்வேன் தெரியுமா? ஒரு அருந்த தலை இல்லாத உண்ண உணவில்லாத கானகத்திலே ஒரு தாய் குறைங்க குட்டு குறைங்க விட்டா அது எப்படி உயிர் வாழும்? அதுபோல் என்னை என் பிள்ளையை தழித்து விட்டு நீ ரணகலத்துல போய் நீ மாண்டு மடிவாயானால் எனக்கு என் பிள்ளைக்கு யாசாமி ஆதரவு எங்களுக்கு என்று ஒரு ஆதரவு சொல்லுங்க. கணவன் வாழ்ந்த இடமாச்சே என்று அஸ்தாபுரம் போகக்கூடாது. எதற்காக இந்திரபுரத்தில் சென்று பாண்டவரோடு சேர்த்து வாழ்ந்து என் மனதிடமாக ஒரு கடைசியான சந்தேகம். என்னடா சந்தேகம்? நீங்கள் தேர்ப்பாக ஒருவேளை நீ நாடகத்திலே மாண்டு மடிவேடா நான் அஸ்லாபுரம் போக வேண்டாம் கண்ணே, நீ பாண்டவரோடு சென்று வாழ்ந்து கொள் என்று சொல்கிறாய் ஐயா. இது நாள் வரையில உன் மனைவி நான் உன்னை இது நாள் வரையில ஈகுலத்தால் ஈரஜாதியால் சேர்ப்பாங்க நடத்துகிறேன் என்றுதான் நான் கூட நினைத்திருந்தேன் ஐயா. அதுபோல்தான் பாண்டவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை நீ மாண்டபடி என் குழந்தையை கையில பிடித்துக் கொண்டு நான் பாண்டவரோடு சென்றால் பாண்டவர் என்ன நினைப்பார்கள்? ஈகுலத்தான் நம்முடைய எதிரியுடைய மனைவிக்கு நாம் எதற்காக ஆதரவு தர வேண்டும்? இவளுக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது என்று என்னை என் குழந்தை வெளியே பிடித்து தள்ளிவிட்டால் நானே எங்க போவோம்? பாண்டவர்களுக்கு எல்லாம் முன்னே என்ற உண்மை இந்த உலகிற்கே வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் மட்டும்தான் பாண்டவர்கள் என்னை ஒரு தாயாகவும் உபத்திலே கல்வியாக நினைப்பாங்க. அப்பேற்பட்ட உண்மை எப்படிங்க வெளிப்படும்? பாண்டவரை வெற்றி
முள்ள காண்டிவன் கனையான் பட்டி சிதறியாத்த நரகத்தின் மாண்டியனா நடக்கக்கூடிய 16 உத்தரத்திலே கர்ணன் சண்டைக்கு சென்றான் என்றால் என்னை எதிர்பார்க்கக்கூடிய ஆசாமி 4 பேர் யார் என்றால் அஸ்னாபுரத்து துரியோதனன் 99 தம்பிமார்கள் மாட்டி விட்டார்கள். 886 வயது படித்த தாத்தா பீடுமாச்சாரி சாய்ந்து விட்டார். குருவாகிய துரோணாச்சாரியார் தோல்வடைந்து விட்டார். சேனைகள் மாண்டு விட்டது. 11 அத்ரோணி சேனை எல்லாம் மண்ணிலே மடிந்து விட்டது. இன்று சென்ற 16 17 நாள் சண்டையிலே கர்ணனாவது நமக்கு வெற்றியை தருவாரோ என்று துரியோதனன் அழுது கொண்டிருப்பார். கண்ணே, தர்மராஜா என்ன செய்வார்? கொடைவல்லலாக வாழ்ந்த கர்ணன் என்று சண்டைக்கு வருகிறார். அவனுக்கு வெற்றியோ தோல்வியோ தர்ம தேவதை அவனுக்கு எப்படி எந்த வகையில் என்று தர்மராஜாவை எண்ணிக்கொண்டிருப்பார். கண்ணே, 3வது ஆசாமி யார் தெரியுமா? கண்ணே, இவ்வளவு நாள் வராத கணவன் இல்லறத்திலே வந்து அமுதுண்டு ரதகள சென்றவர் மகனே, உன்னுடைய தந்தைக்கு வெற்றியோ தோல்வியோ என்ன தெரியவில்லையடா என்று நீ அழுது கொண்டிருப்பாய். கண்ணே, 4வது ஆசாமி யார் தெரியுமா? கண்ணே, என்று பெற்றெடுத்த தாய் குந்தமா தேவிக்கு தெரியும். என் தலைமகன் கண்ணன் என்று சண்டைக்கு செல்கிறார். இளைய மகன் சண்டைக்கு செல்கிறார். சென்றது 2 நேத்திரம். இது எந்த நேத்திரம் பழுதாகுமோ, எந்த நேத்திரமானது நன்றாக இருக்குமோ என்று கண்ணே, ஆண்டவா, என் 2 பிள்ளைகள் ரணகளத்தில் அண்ணன் தம்பி என்று தெரியாமல் சண்டை செய்கிறார். இதில் எவன் மாறுவானோ, காடு சென்றவன் எவன் வீடு திருப்பாவனோ ஆண்டவா என்று ஐந்து கொண்டிருக்கும் போது கண்ணே, ஒரு தூதுவன் ஓடி வந்து, அம்மா குந்தமா தேவி நமக்கு வெற்றி என்று சொன்னார். பாண்டவர் பங்கிலே இன்று வெற்றி, கர்ணன் மாட்டி விட்டார் என்று சொன்னால் என் தாய் சந்தோஷப்பட மாட்டார். ஓடி வந்து, மகனே, தலைமகனே, மாட்டி விட்டாயரா ராஜா என்று ரணகளத்திலே அடையாளம் கண்டு என் ஆவியானது என் உடலை விட்டு பிரியும் முன்பாக அவர் துடைநீர் போட்டுக் கொண்டு அழுகும் போதுதான் என் உடலானது இந்த உடலை விட்டு உயிரானது அகலும். கண்ணே, அதுவரை என் தாய் எப்போது வருவார் என்று இந்த உயிரானது ஊசலாடி கொண்டிருக்கும். அம்மா, அதனால் அந்த நேரத்திலே நான் ஆரிய விட்ட பிறகு பாண்டவர்கள் ஓடி வந்த, அம்மா, எதிர்படையிலே கர்ணன் மாண்டான், அவனுக்காக நீ அழுது கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது அப்போது உண்மை வரும். அந்த நேரத்தில் 5 ராஜாக்கள் பாண்டவர் அண்ணன் என்று தெரியாமல் நாங்கள் கொன்று விட்டோமே என்று அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் மகனை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வந்து, ஐயா, எங்கள் நடுகதியாக விட்டு சென்று விட்டதே என்று என் மேல் விழுந்து அழிவதற்கு முன்பாக பாண்டவர்கள் உன் தாயை போல உன்னை ஏந்திக் கொள்வார்கள். கண்ணே, இதான் உனக்கு நான் கடைசியான ஆதரவு சொல்லிவிட்டேன். கண்ணே, எனக்கு வைரீடோ கண்ணே.
லக்னம் பார்த்து வைவிடடி ராஜா. என்னய்யா? கண்ணே நீங்க போயலா நாங்கள் பிரிந்தவராக இருக்க கூடாதா? நல்ல நேரத்திலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து என் மனைவி மக்களை விட்டு செல்கிறேன். ஆண்டவா, என் மனைவி மக்களை காப்பது உன் கடமை. கருணாகர கடவுளே, உன் பாதமே வந்து சேர்கிறேன். கண்ணே, மழக்கம் தெளிந்தால் எனக்கு வைவிட மாட்டார். நானோ ரணகலம் செல்ல வேண்டும். நான் போறேன் கண்ணே, போறேன்.
அம்மா, உன்னுடைய கணவரோ உன்னுடைய வார்த்தை கேட்காம ரதமேறி சென்று விட்டார் அம்மா. அம்மா, அதோ தேரே அரிய கணவன் என் கணவர் ரதமேறி போகும்போது காவாலா அங்க பாருடா ஆகாத சகலா ஏற்படுதடா. காவலா அங்க பாருடா ஆந்தையாகப்பட்டது ஒற்றை குரல சிறிது பாருடா. ஆந்தை அலறி சேர்னா ஆம்பியனுக்கு ஆகாதுமா. காவலா அது மட்டுமா ஒரு குட்டிகளும் புனைகளா அங்க பாருடா பூனை தன் குட்டிகளை எடுத்துக்கொண்டு குறுக்க போகுது பாருடா. பூனை குறுக்க போனா குடும்பத்துக்கு ஆகாதம்மா. அது மட்டுமா ஒரு மொட்டையிடும் பாப்பா அங்க பாருடா முக்காடு போட்டுக்கிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு எதிர்க்கு வர பாருடா. அதுவும் ஆகாத கவலா அப்படி என் கணவர் என் வார்த்தை கேளாமல் என்னை விட்டு போய் விட்டாரடா. கவலா இந்த பாவியலை பிரிந்து என் கணவர் போய்விட்டார். இந்த பாவி நான் இப்படி ஆய்வுல கவலா இனிமேல் ஆண்டவன் தான்மா துணை உனக்கு. அப்படி என்னை விட்டு போற என் கணவர் என்னை விட்டு போய்விட்டாரு. இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணில வளர்ந்து இந்த தெருவுல எத்தனை வாட்டி நடந்து போயிருப்பாரு அந்த வேளாண் ஐயா கவலா. ஆமாமா அப்படி இந்த வேளாண் ஐயா குடும்பத்தை பாருடா. எப்படிதான் உனக்கு மழை வந்ததோ ஐயா. ஒரு மனைவிக்கு இரு மனைவி கட்டி ஐயா ஒரு மக்களுக்கு 6 மக்களை பெற்று ஐயா நீ இப்படி விட்டுட்டு போக உனக்கு நாள் வந்து விட்டது ஐயா சாமி. ஐயா எனக்கு அச்சிதிருத்தாளி இந்த பாவி என் தாலிக்கு மட்டுமா நீ கட்டி உன் மனைவி மாறிக்க ஐயா அவளுக்கு அச்சு திருத்தாளி. ஐயா சைக்கிளே செஞ்சாத்தாளி எங்க ஆசை முடியலைய எங்க தாலி அறுத்து வைக்க நாளாச்சா. எனக்கு புத்தம் புது தாலி இந்த பாவில தாலி கட்டிட்டு வாழ்ந்து என்ன புண்ணியத்து என்ன சொல்லத்தை அனுபவித்தாயா. எனக்கு புத்தம் புது தாலி நீ கட்டி உன் மனைவி மாறிக்கு 2 தாலி பாரு ஐயா. ஐயா எங்களுக்கு பூஜை கீழே செஞ்ச தாலி நீ வாழ்ந்த வாக்கி நீ நடந்த நடையோ ஐயா உன்னை அந்த தெருவில் போற ஐயா. எங்க அப்பா என்ன உன் மக்களெல்லாம் கேட்டா எங்க அப்பா மண்டபத்தில் உட்காந்து நான் சொல்லுவாங்களா ஐயா நீ எத்தனை பேரு கல்யாணம் தாலி கட்டி வாழ பார்த்துருப்பையா ராஜா. இன்னைக்கு இந்த பாவி மக்கள் எங்க தாலி அறுபடுக்கு நீ ஆளாகி போயிட்டியா சாமி. எங்களுக்கு புத்தம் புது தாலி ஐயா எங்களுக்கு புதைக்கு செஞ்ச தாலி ஏ பூஜை முடியலைய என் தாலி புட்டு வைக்க நாளாச்சா. அப்ப ஐயோ தாலி எனக்கு
குண்டுக்கு மப்பு வச்சு ஐயா நான் கூடாரோ கால் நிறுத்தி நீ எத்தனை தூள் வச்சு வீடு கட்டிருப்ப மண்டபம் கட்டிருப்ப பாரு ஐயா ஐயா நான் குண்டுக்கு மப்பு வச்சு ஐயா நான் கூடாரோ கால் நிறுத்தி எனக்கு குண்டு வாட்டு வந்தா எனக்கு இந்த ஒரு சிமையில் ஐயா இந்த பாவியலுக்கு இந்த கூடாரோ கொள்ளல் ஐயா ஐயா எங்களுக்கு வழகாட்டு மண்ணெடுத்து இது பால் மக்கள் மனைவிக்கு நீ போகும் முன்னாடிகளுக்கு என்ன ஆதரவு சொல்லிட்டு போன ஐயா நீ இப்படி இருந்துக்கம்மா இந்த பிள்ளைகிட்ட எப்படி அந்த பொண்ணுகிட்ட அப்படி இருமான்னு சொல்லிட்டு போனியா ஐயா ஐயா நாங்க வழகாட்டு மண்ணெடுத்து ஐயா நாங்க வங்கி வச்சு தாலி பண்ணி நாங்க இந்த வயசுல இருப்பதில்ல எனக்கு வந்த ஜனம் என் ராஜா எங்களுக்கு சொல்லலையா உன் மனைவி மட்டும் தான் ஆயுறாங்களா ஐயா நீ பெத்தெடுத்த உன் பொண்ணுங்க எப்படி ஆயிடுச்சு எங்க அப்பா செத்துட்டாங்களே எங்க அப்பா அந்த வீட்டுல மழை போல இருப்பாரு எங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு உன் பொண்ணுங்க ஆயிடுச்சு எப்படி விடுறாங்க தெரியுமா அப்பா ஏல பெத்த அப்பா எங்களுக்கு பால் நிறைய துள்ளுவல்ல நீ பெத்த உன் பொன் மக்களுக்கு ஐயா நாங்க பசுமாட்டு கண்ணல்லவ இன்னைக்கு நாங்க பாலில குறைஞ்சோம் நாங்க இந்த ஊரு சிமையில இத பால் மக்க ஐயா இன்னைக்கு நாங்க எங்க அப்பா இல்லாத இந்த ஊரு நாங்க பாலில சிறைங்க எங்களுக்கு நிறைய துள்ளுவல்ல ஒரு வீட்டுக்கு போன அண்ணனோ தம்பியோ எத்தனை பேர் இருந்தாலும் பெத்தெடுத்த தாயோ தகப்பனோ இருந்தா தான் ஒரு பெண்ணுங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்க ஐயா அப்பேற்பட்ட உன் பொண்ணுங்களுக்கு என்ன ஆதரவு சொல்லிட்டு போனேன் எனக்கு நிறைய துள்ளுவல்ல இந்த பாவி நான் மாட்டு கண்ணல்லவ இன்னைக்கு நாங்க மோரில குறைஞ்சா இன்னைக்கு இந்த ஊரு சிமையில ஐயா நாங்க பொண்ணா சிறைங்க அப்பா நீ பெத்த உன் பிள்ளைங்களுக்கு என்னையா சொல்லிட்டு போன உன் மக்களுக்கு என்னையா சொல்லிட்டு போன உன் 2-3 ஆண் மக்களுக்கு என்னையா சொன்ன எங்களுக்கு கருங்கல் கட்டிடம்மா எங்களை பெத்தப்பா எங்களுக்கு காசிராஜா பட்டினம்மா நீ பெத்த 3 மக்களுக்கு வீடு கட்டிட்டு வாசல் கட்டிட்டு மண்டபம் கட்டிட்டு எங்கடா ராஜா போன எங்களுக்கு கருங்கல் கட்டிடம்மா அப்ப எங்களுக்கு காசிராஜா பட்டினம்மா அப்பா நாங்க கண்டா வருவையில இந்த பாவி எங்களுக்கு கள்ள குறிக்க வச்சா அப்ப இந்த பாவி மக்கள் எங்களுக்கு கருணாய காவல் வச்சா அப்பா எங்களுக்கு செங்கல் கட்டிடம்மா இது பாயப்பட பாவி மக்காப்பா எங்களுக்கு செஞ்சு ராஜா பட்டினம்மா நாங்க சேதி கட்டு போவல அப்ப எங்களுக்கு செங்கலை குறைக்க வச்சா இந்த பாவி எங்களுக்கு சென்னாய காவல் வச்சா அப்பா உன் மக்கள் எப்படி கலகிறாங்க பாரு ராஜா அப்பா உன் பொண்ணுகளை விட்டுட்டு போறாங்க சாமி எங்களுக்கு தோட்டத்துக்கு துறவுக்கு ஐயா எங்களை மார்பால ஏழை கட்டி மணிபால நடப்பழகி மக்களை பாருங்க ராஜா அப்பா உன் பொண்ணுகளை உன் பேர மாற பேத்து மாற உன் மரும மாற அழகத்தை பாட ராஜா அப்பா நாங்க மலையோரையில வட்டி உன் மக்கள் அழுவத்தை பாட ராஜா நாங்க மல்லிகை பூ நாத்து விட்டா எனக்கு அந்த மல்லிகை பூ நாத்தாக்கா என் மக்களை பாருங்க
எனக்கு அந்த மளிகை புறாத்தா 2 மாடு வந்து பயிரிட நாங்க அந்த மானத்தை ஓட்டுவோம்மா உன் மக்களை பாடு ராஜா ஏ சாமி நாங்க பொண்ணு போறத கொல்ல அப்பா எப்படி நான் உன் மருமக உன் மாமன் அப்பா இங்க பாடு ராஜா உன்னை விட்டுட்டு எப்படி கலகுறாங்க பாருடா ஐயா நீ எங்க போ உனக்கு எப்ப ஐயா மழை வந்தது என் சாமி